பாண்டியன் வேற ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை பார்க்காம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. நமக்கே இப்படி இருந்தா அவன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு? அட நாமளும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா பாண்டியனை பாத்திரலாமல்லோ. என்ன உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணும்? டேய், நான் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். தப்பு பண்ண அப்புறம் தெரிவிக்க பண்ண முடியும். அப்புறம் ஏன்டா தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடுறேன்? டேய், நாங்க குற்ற பரம்பரைடா. பரம்பரை கையெழுத்து போட்டுக்கோம்ல. அதெல்லாம் ஸ்டேட்டஸ் பிரச்சனை. எங்க நீ போடுவாங்க கையெழுத்து? டேய், நீ ஸ்டேஷன் போய் கையெழுத்து போடுவேடா. இப்ப என்னப்பா ஏதாவது தப்பு பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா. सूलूर देखो एक लड़की सोदकूड में आता है. நான் சீரியஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? 35 வருஷமா கல்யாணம் ஆகாம கருவும் புனையும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டான். இந்த சோத்து கூட கறிவரை நம்மளை சொதுப்பிட்டே இருக்கா. இன்னைக்கு இவளை கற்பழிச்சுட்டு நம்ம கப்பி அழைச்சுக்குவோம். எஸ்பர்லா ரேபிஸ் தப்புதானே? பரவாயில்ல, ஜெயிலுக்கு போயிடுவோம். டேய் பாப்பனாங்க மலையா, உன்னை நாங்க ஆட்டத்துல சேர்த்துக்கிறோம். ஆனா எங்க 5 பேர்லயும் நீதான் அழகானவன்ட்டு அங்க ரொம்ப திமிரு காட்டக்கூடாது. இன்னைக்கு நாங்க 5 பேரும் ஒண்ணு போறோம். அவ்வளவுதானா? நான் என் சுருக்கு பைக்காக தோர்த்துறீங்களான்னு நினைச்சேன். சரி, போங்க. இன்னைக்கு முடியாது. மூச்சு வாங்குது. இன்னொரு நாளைக்கு நாளைக்கா? அடைச்சி போங்க. அம்மா, அப்பா, அம்மா. இதுக்கு பே பண்ணிக்கலாம்டா. என்னடா கவர்ச்சி படம் போறாங்க? வத்தலும் தோத்தலுமா உன்னை மாதிரியே இருக்காடா. நல்லா இருக்குமா? கொஞ்சம் நல்லா இருக்கு பாரு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. என் வாயில என்னமா பூந்துருச்சு, என்னன்னு பாரு. பெரிய வண்டு. ஆமையே போட்டாலும் தெரியாதுடா. எதுக்கு எல்லாரும் கால வந்து கிடைக்கிறீங்க? ஓஹோ, கடை ஏதாச்சும் கேட்டுப்பாங்க, நீ இல்லன்னு சொல்லிருப்பேன். இல்ல பாண்டியா, நான் வந்து கடை திறந்து வச்சுனா என் கால விழுந்து எம்மா எப்பான்னு ரொம்ப நேரமா பாடுறாங்க. அது என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எழுதிருப்பா. அட பாண்டியா, யாரு நிக்கிற? நீங்களும் இல்லையா கால? எல்லாரும் பொம்பளை கால வந்தா நானும் போடுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல பாண்டியா. அப்படின்னு சோத்து கூட அப்படியே இருக்க வச்சதா பரவாயில்ல. குமிஞ்சு வச்சதா ரப்பர் மாதிரி இடுப்பு வளைஞ்சு போச்சா, அது பார்த்த உடனே மனசு திக்குன்னு ஆயி போச்சு. அதுவும் இல்லாம எங்களுக்கே வளர்ச்சி மாதிரி இருந்ததா, நான் அம்மான்ட்ட அப்புறம் எப்ப கால் விடுறதுல கூப்பிட கிடக்கிறோம். ஐயா, வயசுக்குள்ள ஒருத்தி குறைஞ்சு கூட கிளை வச்சா எம்மாங்கிறது அப்பாங்கிறது. ஆட்டோ ஸ்டாண்ட் பேரை காப்பாத்தீங்க. இது பாரு, இனிமே பிள்ளைகளை பாட்டு எம்மா அப்பானீங்கன்னா ஓங்கி நான் எழுத்துருவேன். அப்புறம் நிஜமா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு அம்மா அப்பான்னு முடங்குற மாதிரி ஆகி போயிடும். ஜாக்கிரதை. அடடா, தப்பு பண்ணி போட்டேன். சினேவிகாரனாச்சே இவனையும் சேர்த்து கணக்கு கண்டது தப்பா போச்சு. கொஞ்சம் கூட சின்சியரிட்டி பேசி போறேன் பாரு. இனிமேல் கணக்கு கண்டோம்னா இந்த 6 அடி விட்டு போட்டு கணக்கு ஆகணும். சும்மாரம்மா, அவனாடு சேர்ந்து நான் மாட்டிக்கலாம்ல. இனிமேல் நாம 5 பேர் மட்டும்தான் கணக்கு ஆகணும். 5 பேரா? இந்த பஞ்சு பண்ண ஒரு பிசினஸே வேண்டாம், நான் தனியா கணக்கு கண்டுக்கிறேன். இவர் பெரிய தர்மரு. போறடே போடா. அர்ஜுனா, வாட் பீமா? கம் வித் மீடா.
இனிமேல் கணா கண்டோம்னா நாம 2 பேரும் மட்டும் தான்டா கணா காங்கணும். அம்மனியை விட்டுட்டா? அம்மனி விட்டு போட்டு எதுக்குடா கணக்கு பைத்தியார் நகரியா? அம்மனியே நாம 2 பேரும் சேர்த்த. அதுன்னு அதுக்கு மட்டும் என்ன பாட்டம் சேர்த்துக்கிட்டேன்? அதுக்கு இல்லையடா, தனியா கணா காங்கன்னு எனக்கு பயமா இருக்குதுல்ல. மூஞ்சி கொஞ்சம் பின்னாடி வச்சுக்க. ஏன் நான் பார்த்தாலே பயமா இருக்குப்பா.